ஓகே. இப்போ நம்ம வந்து ஃபைனலா ராயன் மூவி பார்த்து முடிச்சாச்சு. மூவி வந்துட்டு எப்படி இருந்துச்சுன்னா, சொல்ல வார்த்தைகளே கிடையாது. இந்த அளவுக்கு வந்து பிரசன்ட் பண்ண முடியுமா அப்படின்னா, அன்பிலீவபிள்ங்க. அந்த அளவுக்கு வந்து பிரசன்ட் பண்ணியிருக்காரு தனுஷ். தனுஷோட ஃபர்ஸ்ட் டைரக்ஷன்ல நம்ம மூவி பார்த்துருக்கோம். அந்த மூவியுமே நல்லா இருந்துச்சு. ஸோ செகண்ட் மூவி இது அப்படிங்கும்போது வேற லெவல். நமக்கு வந்து ராயன் மூவி வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம வெயிட் பண்ணி ரசிகர்கள் எல்லாமே பார்க்கணும்னு வெயிட் பண்ணமோ, அந்த வெயிட்டிங்க்கு எல்லாத்துக்குமே வொர்த்தபிளா இருந்துச்சு மூவி அப்படின்னு தான் சொல்லணும். நார்மலாவே வந்துட்டு அண்ணன் தங்கச்சி பாசத்துல நம்ம நெறைய படம் பார்த்துருப்போம். ஆனா, அண்ணன் தங்கச்சி பாசத்த இப்படியும் காட்டலாமா அப்படிங்கிறத வந்து காட்ட முடியும் அப்படின்னு நிரூபிச்சிருக்காரு தனுஷ். தம்பிய வச்சு அண்ணன் டைரக்ட் பண்ணது போக, இப்போ தம்பி அண்ணன வச்சு டைரக்ட் பண்ணியிருக்காரு. இதனால செல்வராகவனோட லெவல் வந்து மேல போயிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அந்த அளவுக்கு வந்து செல்வராகவனோட கேரக்டரும் இருந்துச்சு. செல்வராகவனையும் தனுஷ் அண்ணன் தம்பி 2 பேரையும் ஸ்க்ரீன்ல சேர்ந்து பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மெய் சிலிர்க்க வந்துச்சு. கூஸ்பம்ஸா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சலிக்காம போட்டி போட்டு நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ராயனா வந்த தனுஷ் ராவணனா மாறி எந்த அளவுக்கு தும்சம் பண்ணாரு அப்படிங்கிறத தியேட்டர்ல போய் கண்டிப்பா பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இந்த வீடியோவை ஃபுல்லா பார்க்கணும் அப்படின்னா கீழே லிங்க் கொடுத்துருக்கேன், ப்ரெஸ் பண்ணி பார்த்துக்கோங்க.